என்ன பண்ண போகிறோன்னா நைட்டு வந்து சுவையான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். அந்த கிரேவிக்கு என்னென்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன், எல்லோரும் பாருங்கள். ஓகே, சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் வந்து இதாங்க. 1/2 கிலோ சிக்கன், சின்ன வெங்காயம், ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தக்காளி, கொத்தமல்லி தழை, பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயமும் அரைச்சி வச்சு கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து கறியில் வந்து உருளைக்கிழங்கு போடுறவங்க போட்டுக்கோங்க, வேண்டாதவங்க விட்டுருங்க. ஓகேவா? இந்த மசாலாஸ்லாம் நான் போடுறேன். அதுக்கப்புறம் கோல்டு வின்னர் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? வாங்க இப்போ நம்ம சமைக்க போகலாம். ஓகேவா? வாங்க ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் கோல்டு, அப்புறம் கோல்டு வின்னர் காமிச்சேன். அதுக்கு பதிலாக இப்போ மிஸ்டர் கோல்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்க. ஓகேவா? பாயில் ஆகிட்டு இருக்குது. பாயில் ஆனது வந்து ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கணும். ஓகேவா? நான் உங்களுக்கு காமிச்ச அப்பவே அதுதான் போடுறேன். போட்டோன்னே வெங்காயம் போட்டுக்கோங்க. ஓகேவா? சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சமையலுக்கு எப்போதுமே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் உரிக்க சோம்பேறிப்பட்டு தான் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா சமையல் டேஸ்ட்டாக வராது. ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆனோடனே தான் அது வந்து பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? வெங்காயம் வந்து இப்போ தான் ப்ரௌனிஷ் ஆகுது. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பக்குவத்துக்கு வந்தோடனே ஆக்சுவலாக நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகேவா? நான் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் உங்களுக்கு சேர்த்துக்கிறேன். ஓகே, தக்காளியும் வெங்காயமும் இப்போ வந்து தக்காளியும் வெங்காயமும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல் இருக்கு, யாரும் தப்பாக நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி செய்வீங்க, பட் நான் செய்வேன். இதில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். இட்ஸ் யுவன்யா கிச்சன். தக்காளி போட்டோன்னே தான் வெங்காயம் வதங்குது நல்லா. இப்போ பார்த்தீங்களா தக்காளி எப்படி போட்டோம், நம்ம எப்படி ஃப்ரை ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இந்த பதத்துக்கு நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிரேவி டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் அவசரத்தில் வதக்காமல் அப்படி மிக்ஸ் பண்ணி எல்லா மசாலாக்கெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறதுல கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்டாக டர்மரிக் பவுடர். ஓகே, டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் பிஎஸ் ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகே, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கோங்க. ஒரு சமையலுக்கு முக்கியமானது எங்கே போய்ட்டு பார்த்தீங்களா, வீட்டுக்கு உப்பு இட்டதுனால இப்படி இறக்கிறேன்.
ஒரு சமையலுக்கு தேவையானது, சுவை கொடுக்கக்கூடியது, முக்கியமானது வந்து இந்த உப்பு. உப்பு கைப்பக்குவம் எப்போதும் வேணும். அதே மாதிரி உப்பை வந்து வேஸ்ட்டாக இப்படி கீழே கொட்டுறது, தூக்கி விட அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா உப்புங்கிறது வந்து நமக்கு லட்சுமி. ஸோ உப்பு வந்து நம்ம கைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்காகவோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் லட்சுமி கலந்து சொல்லுவாங்க. கிளவி மாதிரி பேசுதானே, ஆனால் அப்படி தான் கொஞ்சம். இப்போ பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குறது எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன சேர்க்கணும்னா, அரைச்சி வச்ச இந்த தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஓகே, தக்காளி வெங்காயம் அந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் போட்டுட்டு நான் தெரியலன்னு நினைக்கிறேன், நல்லா இது பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த பச்சை வாடை போகும். ஓகேவா? தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டோன்னே எப்படி கிரேவி மாதிரி கொஞ்சம் டைட்டாக ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பொடி மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகேவா? சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு தான் கறி சேர்க்கணும். அப்போ தான் வந்து கறி சிக்கன் மசாலா. ஓகேவா? சிக்கன் வறுவல், கொஞ்சம் மட்டன் மசாலா. ஓகேவா? இப்போ வந்து நல்லா அதை வதக்குங்க. இப்போ வந்து அதை வந்து நல்லா மசாலா பச்சை வாடை இல்லாமல் நல்லா அதை வதக்கணும். அப்போ தான் பச்சை வாடை போகும். ஆக்சுவலாக ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் என்ன? நெக்ஸ்ட் இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கறியெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. மசாலா போட்டாச்சு, சிக்கன் போட்டாச்சு, உருளைக்கிழங்கு போட்டாச்சு, எல்லாம் போட்டு இப்போ ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த பச்சை வாடை போனது கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொடிச்சு அதை வேக விட வேண்டாம். ஓகேவா? வெந்தோடனே வந்து காமிக்கிறேன். கைஸ் பாய். என் வீடியோ பிடிச்சிச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மணமணன்னு சுவையாக அழகான ஒரு சிக்கன் கிரேவி சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த கிரேவியை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கிறேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிக்கோ இந்த கிரேவி ட்ரை பண்ணிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.